புதுக்கோட்டை மாவட்டம் மணக்குடிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த செவிலியர் சீதாலட்சுமி என்பவர் திருச்சியில் உள்ள அரசு மருத்துவமனையில் தவறான சிகிச்சையால் உயிரிழந்ததாக கூறி சக செவிலியர்களும் உறவினர்களும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி கிகாபே விஸ்வநாதம் மருத்துவக் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு செவிலியர் படித்து வந்த சீதாலட்சுமி மூக்கில் சதை வளர்ந்த காரணத்தால் அறுவை சிகிச்சைக்காக திருச்சி புத்தூர் மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு அறுவை சிகிச்சைக்கு முன் மயக்க மருந்து கொடுக்கப்பட்டதாகவும் மயக்க மருந்தின் அளவு அதிகமானதால் அவர் உயிரிழந்ததாகவும் சக செவிலியர்கள் புகார் கூறியுள்ளனர். இதனை கண்டித்து மறியலில் ஈடுபட்டவர்களிடம் அமைச்சர் ரமேஷ், மாவட்ட ஆட்சியர் சரவணன், மருத்துவமனை டீன் குமரவேல் உள்ளிட்டோர் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மாணவர்கள் கிட்ட அவங்க கிட்ட அந்த கம்ப்ளைண்ட்ஸா வாங்கியிருக்கும். ஸோ சம்பந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் கொடுத்தவங்க, அதே போல் இங்கே அவங்களுக்கு யாரால என்னென்ன இடையூறுகள் ஏற்பட்டுச்சு அது எல்லாத்தையும் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உடனடியாக முதல்ல அவங்க மேலே தற்காலிகமாக நடவடிக்கை எடுக்க சொல்லி மாவட்ட ஆட்சியர்கிட்டும் காவல்துறை அதிகாரிகிட்டும் சொல்லியாச்சு. அதுக்கு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம முதல்ல அந்த நடவடிக்கை எடுப்போம். அதே போல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படியும் ஹெல்த் மினிஸ்டருடைய அறிவுறுத்தலின்படியும் சென்னையிலிருந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், ஓகேங்களா, ஒரு அனஸ்தேஷியா டீம், ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கோம். அந்த டீம் இங்கே அந்த சம்பந்தப்பட்ட அந்த பேஷண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இந்த நிலையில் தவறான சிகிச்சையால் செவிலியர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் மருத்துவர் என் பாஸ்கர் தலைமையில் விசாரணை குழுவை தமிழக சுகாதாரத்துறை அமைத்திருக்கிறது. மருத்துவர்கள் பாரதி மோகன், சண்முக சுந்தரம், ஜெயபிரகாஷ் ஆகியோரும் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.